பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு வலியுல்லதீனா அம்மனு. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலனாக அல்லாஹ் இருக்கிறான். யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் தாலா ஈமான்தாரிகளை இருளிலே இருந்து ஒளியின் பக்கமாக, வெளிச்சத்தின் பக்கமாக அல்லாஹ் தாலா கொண்டு வருகின்றான். அதாவது யாருக்கு அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கிறதோ, ஈமான் இருக்கின்றதோ, அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தாலா குஃப்ரில் இருந்தும், ஷிர்கில் இருந்தும், சந்தேகங்களிலே இருந்தும் அல்லாஹ் தாலா அவர்களை காப்பாற்றி, அல்லாஹ் தாலா பிரகாசம் என்ற அந்த தௌஹீதின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். வல்லதீன கஃபரு, யார் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அவுலியாஹுமு தாகூத், அவர்களினுடைய பாதுகாவலர் ஷைத்தான்கள் தான், தாகூத்துகள் தான், ஷைத்தான்கள் தான். அந்த ஷைத்தான்கள் காஃபிர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யுஹ்ரிதூனஹும் மினன் நூரி இலத் துலுமாத், அவர்களை ஒளியிலே இருந்து இருள்களின் பக்கமாக அவர்களை கொண்டு வருவார்கள். அதாவது ஈமான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தௌஹீத் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏகத்துவத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அது பாரமாக இருக்கும். அது ஈமானை ஏற்றுக்க கூடாதுங்கிற மாதிரி எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் குஃப்ரு ஷிர்க்கு அதெல்லாம் அவங்களுக்கு லேசாக தெரியும். குஃப்ரு செய்வாங்க, ஷிர்க்கு செய்வாங்க, அதெல்லாம் சந்தோஷமாக பண்ணுவாங்க. அதிலெல்லாம் எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு இருக்காது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க்கா அஸ்ஹாபுன்னார், இவங்க தான் நரகவாசிங்க. ஹும் ஃபீஹா ஹாலிதுன், அந்த நரகத்திலே இவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, ஈமான்தாரிகளுக்கு பாதுகாவலனாக அல்லாஹ் இருக்கின்றான். காஃபிர்களுக்கு ஷைத்தான்கள் தான் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா ஈமான்தாரிகளை இருள்களிலே இருந்து ஒளியின் பக்கமாக அல்லாஹ் கொண்டு வருகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே. இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, இந்த நூர் அப்படிங்கிற வார்த்தை, ஒளி, பிரகாசம், ஜோதி, வெளிச்சம், இது ஒருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த லுலுமாத் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, இது பன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இது ஒருமையாக சொல்லப்பட்டது, இது பன்மையாக சொல்லப்பட்டது? துலுமாத் அப்படிங்கிறது இருள்கள் அப்படின்னு சொல்லட்டும், பன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு உலமா பெருமக்கள் தஃசீருடைய கிதாபுகளில் காரணம் என்ன எழுதுறாங்கன்னா, ஹக்கான பாதை அப்படிங்கிறது ஒரே பாதை தான், சத்திய பாதை அப்படிங்கிறது ஒரே பாதை தான். அது இஸ்லாம் தான், அது ஈமான் தான், அது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது தான். அது ஒன்று மட்டும்தான் சத்திய பாதை. அது இல்லாத மற்ற பாதைகள் அது நிறைய இருக்குது. பாத்திலான பாதைகள் ஒன்று ரெண்டு கிடையாது, ஏகப்பட்ட பாதைகள் இருக்குது, பாத்திலான பாதைகள். அது எல்லாமே வழிகேடு தான். ஸோ அதனால தான் அசத்தியமான பாதைகள் அது நிறைய இருக்கிறதுனால அல்லாஹ் தாலா துலுமாத் அப்படின்னு அதை பன்மையாக அல்லாஹ் சொன்னான். சத்திய பாதை அது ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்கின்றது அப்படிங்கிறதுனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல நூர் அப்படின்னு சொல்லி அதை ஒருமையாக அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கு. குரானில் இருக்குது நிறைய ஆயத்துங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்ஆம்ல 153வது வசனத்திலே கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது, வஅன்னஹாதா சிராத்தி வஅன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபியூஹு, இதுதான் என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபியூ, அதை பின்பற்றுங்க, அதை பின்பற்றி போங்க. வலா தத்தபியூ சுபுல், இந்த நிறைய பாதைகள் இருக்குது, அதை போய் பின்பற்றிடாதீங்க. ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அது அவனுடைய பாதையை விட்டும் உங்களை பிரித்து விடும் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா குரானில் சொல்லி இருக்கிறான். அதுலேயும் பாருங்க, அசத்தியத்தினுடைய பாதை, பாத்திலுடைய பாதை அது நிறைய இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த ஆயத்திலேயும் தெரியுது. குரானில் இன்னொரு ஆயத்தில் வஜஅலத்துலுமாத் வன்னூர், பிரகாசத்தையும் இருள்களையும் அவனே ஆக்கினான்.
அதுலேயும் பாருங்க பிரகாசம் அப்படின்னு ஒருமையாக சொல்லப்பட்டது, துலுமாத் அப்படின்னு பன்மையாக சொல்லப்பட்டது. இப்படி குரான் ஷரீஃபில் உங்களுக்கு பல உதாரணங்கள் குரானிலே கொடுக்க முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே இந்த ஆயத்தில், அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் அப்படின்னா, சத்திய பாதை ஒரே பாதை தான்ப்பா, இஸ்லாம் மட்டும்தான். நீ சத்திய பாதையில் வரணும்னா இஸ்லாத்துக்கு வா. யார் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலன். யுஹ்ரிஜுஹும் மின துலுமாத்தி இலன் நூர், அவர்களை இருள்களிலே இருந்து ஒளியின் பக்கம், பிரகாசத்தின் பக்கம் அவர்களை அவன் கொண்டு வருகிறான் அப்படின்னு அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி இருக்கிறான். யார் காஃபிராக இருக்கிறாங்களோ சைத்தான்கள் தான் அவங்களுக்கு பாதுகாவலர்கள். அவங்க என்ன நல்ல வழியாக காட்ட போகிறாங்க? நல்ல வழியெல்லாம் காட்ட மாட்டான். ஈமானே ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது அம்புட்டு வேலையும் பார்ப்பான் அவன். ஆமாம், இவங்களுக்கு குஃபுரு ஷிருக்கு அதுதான் பெருசாக தெரியும். சைத்தான்கள் அப்படி தான் காட்டுவாங்க, குஃபுரு பெருசாக காட்டுவானுங்க, ஷிருக்கை பெருசாக காட்டுவானுங்க. அப்போ யார் இந்த மாதிரி சைத்தானுடைய பாதையில் போகிறார்களோ, யார் ஷைத்தானை பின்பற்றுகிறார்களோ, யார் ஷைத்தானை பாதுகாவலனாக ஆக்கி கொள்கிறார்களோ அந்த காஃபிர்கள் உலாய்க்கு அஸ்ஹாபுன்னார், ஓ அஸ்ஹாபுன்னார், அவங்க நரகவாசிகள். ஃபீஹா சாலிகள், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். ஐயத் இப்னு ஹாலித் ரஹ்மத்துல்லா அலைஹி அப்படின்னு ஒரு மகான் இருந்தான். அந்த மகான் சொல்லுவாங்க, நல்லவனோ கெட்டவனோ, அகலே ஃபித்னாவோ இல்லை அவன் நல்லவனோ, யாராக இருந்தாலும், யாருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தின் மீது முஹப்பத் இருக்கின்றதோ, யாருக்கு ஏகத்துவத்தின் மீது அன்பு இருக்கிறதோ, அவனுக்கு அல்லாஹ் தாலா ஏகத்துவத்தின் பக்கம்தான் அல்லாஹ் வழிகாட்டுவான். அவனுக்கு ஷிருக்கு குஃபுரின் பக்கமாக வழிகாட்ட மாட்டான். எந்த ஒரு காஃபிரும் நாளைக்கு மறுமையில் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஒன்றும் தெரியலைன்னா யாரும் சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் குஃபுரு ஷிருக்கில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆசையோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய விருப்பம், அந்த விருப்பத்தின் பேரில் தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இஸ்லாத்தில் எவ்வளோ நபர்கள் இருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் எதை விரும்புகிறானோ அதன் பக்கம் அவனுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான், அதை லேசாக்கி கொடுக்கிறான். இது அய்யூப் இப்னு ஹாலித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போது மனிதன் இருக்கிறானே அவனுடைய எண்ணங்கள், இன்னமல்லாமாலு பின்னியாத்துன்னு சொல்கிற மாதிரி அவனுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்களை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய செயல்பாடுகள் இது எல்லாம் அமையக்கூடியதாக இருக்கிறது. பிறகு அல்லாஹ் தாலா அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி, அடுத்த ஆயத்து, அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி.